ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தியா ஃபேஷன் ஹவுஸ். நான் உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய டிசைன்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் பார்க்கணும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு வீடியோ லைக் போட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த ப்ரைடல் ப்ளவுஸ் டிசைன். ரொம்ப க்யூட்டான ஒரு எலகண்ட் லுக் கொடுக்குற ஒரு டிசைன். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நல்லா சமுக்கி மாத்திரை வரும். அந்த ஹேங்கிங் பண்ணோன்னா லுக்கு செம்ம க்யூட்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா இதில் நான் ஃபர்ஸ்ட் 3 லேயர் ஜரி த்ரெட் கொடுத்துருக்கேன். இதுதான் இந்த ஜரி த்ரெட். அட்வான்ஸ் லெவலில் இருக்கவங்களுக்கு ஆரி நல்லா தெரிஞ்சவங்களுக்கு இது எல்லாமே தெரியும். பட் நான் இப்போ பிகினர் லெவலில் இருக்கிறவங்களுக்கு நான் எல்லாமே ஷோ பண்ணிகிட்டு இருக்கேன். அதே மாதிரி என்னோடய சேனலில் நான் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் பார்க்கணுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆஃப்கோர்ஸ் அதே மாதிரி எல்லா ஸ்டிச்சஸும் எல்லா நாட்ஸும் ஒன் பை ஒன்னாக அப்லோட் பண்ணிட்டு வரேன். வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் இருக்குது இல்லாததுனால. ஸோ ஒன் பை ஒன்னாக அப்லோட் பண்ணிட்டு வரேன். ஸ்டிச்சஸ் எல்லாம் எப்படி போடுறது, நாட்ஸ் எல்லாம் எப்படி போடுறதுன்னு. ஸோ அதெல்லாம் பார்க்கணுன்னா என்னுடைய வீடியோவில் போய் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 லேயர் ஜரி த்ரெட், தென் இந்த சுகர் பீட் யூஸ் பண்ணியிருக்கேன். சுகர் பீடில் நெக்ஸ்ட் லேயர் இந்த ஜரி த்ரெட்டுக்கு அப்புறம் சுகர் பீடில் ஒரு லேயர், அதுக்கப்புறம் பைப்பிங் த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன். பைப்பிங் த்ரெட்டை கட் பண்ணி ஃபுல்லாக அப்படியே ஸ்டிக் பண்ணிவிட்டு இதான் அந்த பைப்பிங் த்ரெட். இது பைப்பிங் த்ரெட் நான் இது ஆல்ரெடி உங்களுக்கு ஷோ பண்ணியிருந்தேன். பட் உங்களுக்கு வேணால் நான் இன்றைக்கும் ஷோ பண்ணுறேன். அண்டு இது பார்த்திங்கன்னா இதுதான் அந்த பைப்பிங் த்ரெட். இதை நம்ம இந்த லேயர் இருக்குல்ல, இதை நம்ம சின்னதாக கட் பண்ணிவிட்டு இந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி இதை பாருங்கள் பெண்ட் பண்ணி நம்ம கட் பண்ணி ஸ்டிக் பண்ணணும். இங்கேருந்து சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இதுக்காக உங்களுக்கு ஆடுறதுக்காக தான் நான் இதை இன்னும் ஃபில் பண்ணாமல் வச்சுருக்கேன், கம்ப்ளீட் பண்ணாமல். இந்த மாதிரி பெண்ட் பண்ணி நம்ம ஸ்டிக் பண்ணிகிட்டே வரணும். அதே மாதிரி இந்த இடத்துல நான் கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி கட் பண்ணி இந்த இடத்துல நான் லோட் பண்ணிட்டேன். பிகாஸ் அதுவும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணதுக்காக தான் இந்த மாதிரி லோடிங் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் எப்படி போடுறதுன்னு. ஏன்னா உங்களுக்கு சிம்பிளான இதில் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இதுதான் பார்த்திங்கன்னா இந்த லோடிங். இது நான் ஜரி த்ரெட்டில் லோடிங்கும் ஜர்தோஸில் லோடிங்கும் கொடுத்துருக்கேன். ஸோ இதே மாதிரி தான் இந்த இடத்துல நான் பீட் லோடிங் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா பீட் லோடிங் கொடுக்குறப்ப நம்ம இந்த பைப்பிங் த்ரெட் இந்த கார்னரில் சுத்தமாக தெரியவே கூடாது. இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் ஆகிடணும், தெரியவே கூடாது. பைப்பிங் த்ரெட் இருக்கிறதே தெரியக்கூடாது. அந்த மாதிரி நம்ம போட்டு இதை ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு தென் ஃபர்ஸ்ட் லேயர் சுகர் பீட் அண்ட் பைப்பிங் த்ரெட், அது மேலே பீடிங் லோட் கொடுத்துட்டு தேர்ட் லேயரும் நம்ம சுகர் பீடு தான் கொடுக்குறோம். சுகர் பீடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 3 mm பீடு. 3 mm பீடு இதுதான் இந்த 3 mm பீட். இதுவும் நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். இதான் 3 mm பீட். இதை நம்ம அங்கே ஒரு ஸ்டிச் விட்டு ஒரு ஸ்டிச்சஸ் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். கேப் விட்டு நம்ம கொடுத்துட்டே வரணும். ஏன்னா இந்த இடத்துல நான் ஸ்டோன்ஸ் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஸ்டோன்ஸ் பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு இதுதான் ஜர்தோசி. இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது ஜர்தோசி, பார்த்துக்கோங்க. இது ஜர்தோசி. இது ஸ்டோன்ஸு. இதில் இந்த ஸ்டோன்ஸை நான் இங்கே இந்த பிட்வீன் கேப்பில் இந்த இடத்துல அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிட்டு வருவேன். இந்த இடத்துல அப்படியே ஃபுல்லாக கொடுத்துட்டு வந்தோன்னா அந்த லுக் இன்னும் எலகண்ட்டாக அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறமும் இன்னொரு லேயர் கோதுமை பீடு மாதிரி, பீட் சொல்லி இது பாருங்கள். இதுதான் அந்த வி ஷேப் கொடுக்குற வீட் பீடு. இல்லை கட்டிங் பீடும் கொடுக்கலாம் நம்ம, அதுவும் க்யூட்டாக தான் இருக்கும். இதை கொடுத்துட்டு இந்த டிசைன் ஃபுல்லாக அந்த கேப்பில் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரேஸ் பண்ண கேப்பில் இதில் எப்படி ட்ரேஸ் பண்ணுறதுன்றதும் நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்னும் கிளியராகவும் நான் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியணுன்றதுக்காக நான் வீடியோவை ஸ்லோ மோஷன் எடுத்துகிட்டு வரேன். இப்போது அது எல்லாமே அப்லோட் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். வேஸ்ட் ஆகாது. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் கிளாஸ் போகாமலே எல்லாமே என் சேனலில் லேர்ன் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு உங்களுக்கு டீட்டெயில் தான் நான் கொடுத்துருக்கேன். இந்த கேப் எல்லாம் நம்ம ஃபில் பண்ணிவிட்டு அது அவுட்ஃபிட் இன்னும் க்யூட்டான ஒரு லுக்கு கொடுக்கும். நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன். அதுக்கு முன்னாடி என்னென்ன ஸ்டெப் பண்ணுறதோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிட்டு வரேன்.
பிகாஸ் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் இந்த டிசைன்ஸ் எடுத்து போடலாம். அப்போ வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு அதில் என்னென்னலாம் ஃபிக்ஸ் பண்ணணுன்றதும் உங்களுக்கு ஒரு ஐடியா வரும்ன்றதுக்காக தான். ஸோ ப்ளீஸ் இதெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா ஒரு குட்டியாக லைக் போடுங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.